இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 18வது சங்கீதத்திலே 29வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய வேதத்தை திறந்து 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 18வது சங்கீதத்திலே 29வது வசனத்தை வாசிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நம்முடைய கர்த்தராலே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாலே நமக்கு விரோதமாய் இருக்கிற மதிலை நாம் தாண்டுவோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே தடையாக மதில் சுவர் போல நின்று கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனைகள், அவர்கள் வளர விடாதபடி, அவர்கள் உயர விடாதபடி, ஊழியம் செய்ய விடாதபடி, அவர்களுடைய அனுதின வாழ்க்கையை வாழ விடாதபடி நிறைய தடையான கற்கள் இருக்கிறது. ஆனால் அந்த கற்களை இல்லைன்றால் அந்த தடைகளை, அந்த மதில் சுவரை நிறைய பேரால் தாண்ட முடியுமா என்கிற ஒரு பயம் இருக்கிறது. மதில் சுவர் ரொம்ப உயரமா இருக்கிறது. ஐயோ, இவ்வளோ பெரிய மதில் சுவரை நான் தாண்டுவேன்? இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்டுவேன்? இந்த வியாதியை நான் எப்படி தாண்டுவேன்? இந்த பண நெருக்கத்தை நான் எப்படி தாண்டுவேன்? ஒரு மிகப்பெரிய மலையை போல எனக்கு முன்பாக வந்து நிற்கிறதே என்று யாரெல்லாம் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பலனினால் அல்ல, உங்கள் திறமைகளினாலே அல்ல, உங்களுடைய பணத்தினாலே அல்ல, தேவனாலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த மதிலை நீங்கள் தாண்டுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பலத்தினால் அதில் ட்ரை பண்ணி நீங்கள் தோற்று போயிருக்கலாம். எப்படியாவது இந்த தடையை நான் தாண்டிடணும், இந்த மதில் சுவரை நம்ம தாண்டிடணும், இது எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிறது. முயற்சி எடுத்து பல நாட்கள் முயற்சி எடுத்து நீங்கள் தோற்று போய் இப்பொழுது பயந்து போய் அதற்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கலாம். நான் கண்டிப்பா தாண்ட முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் தாண்டி அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களுக்குள்ளே அதைரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை தைரியப்படுத்துறதற்காக ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை பிடித்து சொல்லுகிறார், இல்ல, உனக்கு விரோதமாய் இருக்கிற, உனக்கு முன்பாய் உன்னை பயப்படுத்துகிற அந்த மதில் சுவரை நீ உன்னாலே அல்ல, உன் குடும்பத்தாராலே அல்ல, உங்க அம்மா அப்பாவாலே அல்ல, உன்னுடைய சம்பளத்தாலே அல்ல, என்னாலே தாண்டுவாய் என்று இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிறவருடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார். என்னாலே நீ அந்த மதிலை தாண்டுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். யோசுவாவின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, யோர்தான் நதி இருபுறமும் கரை புரண்டு ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ள பெருக்காய் நின்றது. அந்த ஜனங்களுக்கு அந்த பக்கம் போக முடியாது. அது அறுப்பு காலம், கரை புரண்டு ஓடுகிற காலம். தண்ணீரை யாராலும் பிடிச்சு நிறுத்த முடியாது, அதை எதையும் வச்சு தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, இதை எப்படி நம்ம தாண்டுவோம்? இந்த தண்ணீரை எப்படி தாண்டுவது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், ஆசாரியருடைய பாதங்கள் அந்த தண்ணீரிலே பட்ட உடனே கர்த்தர் ஒரு பெரிய வழியை திறந்து அவருடைய தடையை கர்த்தர் மாற்றினார். அந்த மதிலை தாண்டும்படியாய் உதவி செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய மதில் சுவர் இருந்தாலும் ஆண்டவர் அதை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. 2004வது ஆண்டிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவர், அது இல்லை, ஒரு சத்ருவாலை கட்டப்பட்ட, பலமாய் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவரை தாண்டவே முடியாது என்று நினைத்தேன். அது வியாதி என்கிற மதில் சுவர். அப்ப என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்னார்கள், இதுவரைக்கும் என்னென்னமோ நீ தாண்டி வந்துட்ட, கஷ்டத்தை தாண்டி வந்த, பசியை தாண்டி வந்துட்ட, நீ வறுமையை தாண்டி வந்த, உங்க அப்பாவுடைய கஷ்டம், இது எல்லாவற்றையும் தாண்டி வந்தாய். ஆனா இப்போ நீ கடந்து போயிருக்கிற, உனக்கு விரோதமா இருக்கிற இந்த மதில் சுவர், இது ரொம்ப மோசமானது, இதை நீ தாண்ட முடியாது, இதை நிறைய பேர் தாண்டல, இதுல நிறைய பேர் ஜெயிக்கல, யாராலையும் தாண்ட முடியாத இந்த வியாதியை நீ எப்படி தாண்ட முடியும் என்று நிறைய பேர் அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த ஆண்டிலே என்னோடு கூட இருந்த கர்த்தர், என்னை அழைத்த தேவன், என்னை வேறு பிரித்த தெய்வம், அது அவ்வளோ பெரிய மதில் சுவரா எனக்கு எட்டாத உயரமா இருந்தது.
ஆனால் அவருடைய கரத்தை என் மேல் பிடித்து என்னை கர்த்தர் உற்சாகப்படுத்தி அந்த மதில் சுவரை தாண்டி திரும்பவும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதத்தை தந்தது போல நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்திலே கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக இருக்கிற மதில் சுவர் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எத்தனை பேர் தாண்ட முடியாது என்று சொன்னாலும், தேவாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், நீ ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன் கரத்தை பிடித்து நான் தாண்ட பண்ணுவேன் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட மதில் சுவராக இருந்தாலும் என் கர்த்தர் அதை தாண்டுவதற்கு உதவி செய்கிறவர். கைகளை உயர்த்தி இப்போ சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை அப்பா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், என்னை தாண்ட பண்ணுவேன். நான் இந்த கடன் பிரச்சனையை நான் தாண்டுவேன், இந்த வியாதியை நான் தாண்டுவேன், இந்த மன போராட்டத்தை நான் தாண்டுவேன், இந்த நிந்தையை நான் தாண்டுவேன், இந்த அவமானத்தை தாண்டுவேன். இது ஒரு காலம் எனக்கு குறுக்கே நிற்காது. இதை தாண்டி எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுவேன், எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வேன். ஆமென் சொல்லுங்கள். எப்பொழுதும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பிற்கு கீழாக, ஊழியத்திற்கு கீழாக நம்ம வரும்போது நமக்கு விரோதமா இந்த மாதிரி கண்டிப்பாக தடையாக மதில் சுவர்கள் இருக்கும். ஒவ்வொரு மதில் சுவர்களையும் நீங்கள் தாண்டும் போது அந்த மதில் சுவர்களை தாண்டின உடனே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்க நிறைய பேர் இந்த பிள்ளைங்க இந்த கேம் விளையாடுறத கூட பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில கேம்ல ஒவ்வொரு லெவல் அப்படின்னு இருக்கும். அந்த லெவல் தாண்டும் போது அந்த கேம்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது அது கொடுக்கறது மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க பாருங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உயரும் போது, ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கும் போது, ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒவ்வொரு தடை வரும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு தடை வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் அந்த சுவருக்கு முன்பாக நிற்கும் போது நீங்க சோர்ந்து போக கூடாது. ஐயோ நான் தாண்ட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தாண்டி தான் ஆக வேண்டும். ஆனால் அதற்குரிய பலனை ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதை தாண்டக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் என்னால தாண்ட முடியுமான்னு கேள்விக்குறியோட இருக்கிறீங்களோ, இல்ல என்னால தாண்ட முடியாதுன்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்களோ, ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னால முடியாதுப்பா, ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே என்னாலே அந்த மதிலை தாண்டுவாய், என்னாலே அந்த மதிலை தாண்டுவாய், என் தேவனாலே நீங்கள் அந்த மதிலை தாண்டுவீர்கள். நம்முடைய கர்த்தர், அது உங்களுக்கு பெரிதா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், அது கர்த்தருடைய பார்வைக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்கள். கடன் பிரச்சனையிலே இருக்கிற பலருடைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களிடத்துக்கு நிர்வாகம் இல்லை, அந்த சம்பாத்தியம் அவரிடத்திலே இல்லை, அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களிடத்திலே வித்து கடனை அடைப்பதற்கு சொத்தும் இல்லை. அப்படின்னா ஒரு சோர்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை. நீங்கள் தீர்க்கதரிசி இடத்துல ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்களேன், ஊழியக்கார அம்மா. அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கடன் மிகப்பெரிய கடன். அந்த கடனை இவங்க 10 தலைமுறை வேலை செய்து அடைத்தால் கூட அந்த கடனை அடைக்க முடியாது. அவ்வளோ பெரிய கடன். நான் சாகிறது தான் எனக்கு ஒரே ஆன்சர். நான் செத்துறணும், என்னால ஜீவனோட இருக்கிற வரைக்கும் இந்த கடனை அடைக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட என்னுடைய ஆண்டவர் உதவி செய்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு, எப்படி அந்த அம்மாவுக்கு கர்த்தர் எண்ணெயை பெருக பண்ணினாரோ அப்படி பெருக பண்ணி கர்த்தர் தாண்டும்படியாய் செய்த அற்புதங்கள், ஆயிரக்கணக்கான அற்புதங்கள். நான் நம்புறேன், இத்தனை 1000 பேருக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். நீங்க எல்லாரும் வீட்டுல போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக போய் நின்று சொல்லுங்கள், நான் அவராலே நான் இந்த மதிலை தாண்டுவேன், அவராலே இந்த மதிலை தாண்டுவேன். நான் சொல்றேன், அது மன அழுத்தமாகவே இருந்தாலும் என் தேவன் உங்களை தாண்டும்படியாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது. யோசேப்புக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மதில் சுவர். இங்க போனா ஒண்ணு போட்டிருக்காங்க, அங்க போனா ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் அவனை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சார்ல. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். என் ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த மதில் சுவரை தாண்டி 1000 மதில் சுவர்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த சிங்காசனத்திலே, ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த சிங்காசனத்திலே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த சிங்காசனத்திலே, கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்த அந்த சிங்காசனத்திலே, எத்தனை மதில் சுவர்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை அதிலிருந்து தாண்டி கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அந்த சிங்காசனத்துல கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிறவர். ஆமென். அவராலே நான் மதிலை தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 விதமான காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்ட வேண்டிய மதில் சுவர்கள் இருக்கிறது, மிக முக்கியமான மதில் சுவர்கள். இதை குறித்து இந்த சுவரை குறித்து ஒரு அறிவு நமக்கு மிக அவசியமானது. இதை நீங்க தாண்டல் அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை நான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த 3 மதில் சுவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக தாண்ட வேண்டும். அதற்கு ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனம், அந்த 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படி பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் அற்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய சீடர்களும் ஆண்டவரும் இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குருடனை சந்திக்கிறார். அந்த குருடனை சந்திக்கும் போது சுற்றி இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, இவன் குருடனா பிறந்திருக்கிறான்ல, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்படின்னா இந்த சீடர்கள் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் குருடாய் பிறந்ததற்கு இவனோ இவங்க குடும்பத்தாரோ செய்த பாவம்தான் காரணம். அவனை நிற்க வைத்து அவனுடைய அந்த பலவீனத்தை சொல்லி அவர்கள் குற்றப்படுத்தி, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒன்று இவன் தப்பு பண்ணியிருப்பான், இல்லைன்னா இவங்களுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அப்படி குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக பிறந்திருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக நமக்கு விரோதமாய் கட்டப்படுகிற மதில் சுவர் யாராலே கட்டப்படும் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களாலே கட்டப்படும். இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மதில் சுவரை அவங்க தாண்டல அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட, அவர்கள் விரோதமாய் கட்டப்பட்ட மதில் சுவரை நிறைய பேர் தாண்டவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்க, நம்மை குடியிருக்கிறவங்க, வேலை செய்கிற இருக்கிறவங்க, நம்ம சந்திக்கிறவர்கள் நம்மை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்க இப்படி தான் இருக்கிறீங்க, அதான் இந்த குருடனுக்கு இந்த சொன்னது மாதிரி, இந்த மாதிரி உன்னுடைய பாவம் தான் காரணம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை சொன்ன உடனே அதை வைத்து கொண்டு அந்த காரியத்தை வச்சுட்டு, ஐயோ இப்படி என்ன சொல்லிட்டாங்கல்ல, இப்படி என்ன பேசிட்டாங்கல்ல, என் வேலை ஸ்தலத்தில் இப்படி என்ன பேசிட்டாங்க, என் தெருவில் என்ன இப்படி பேசிட்டாங்க, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படி என்ன பேசுறாங்க, அந்த வார்த்தையை தாண்ட முடியாம நான் இனி என்னத்துக்காக வாழ்ந்து, நான் இனி என்னத்துக்காக சைன் பண்ணி, நான் இனி என்னத்துக்காக இருந்து, என்னால முடியாது அப்படி என்கிற ஒரு சிந்தையிலே வருவீர்களே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க அதை தாண்டணும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறதை கேட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணவே கூடாது. நீங்க என்று அதை தாண்டுகிறீர்களோ அன்றுதான் ஆண்டவர் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சுற்றி இருக்கிற நபர்கள் சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் உங்களுடைய விசுவாச ஓட்டம் பாதிக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பாதிக்கப்படும். உங்களால் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, உங்களால் பெருசாக சைன் பண்ண முடியாது. அதற்காக இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஜெயிக்க போறேன், நான் தாண்ட போறேன். முதல் மதில் சுவர் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி
ஜனங்கள் கட்டி வைத்திருக்கிற மதில் சுவரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் தாண்டுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பொதுவாக உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நமக்கு மதில் சுவரை கட்டுவதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பார்கள். பொதுவாக சின்ன வயசுலேயே அதை ஆரம்பிக்கும். பாருங்க, சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒருவேளை நம்ம படிப்புல கொஞ்சம் கம்மியாயிட்டோம்னு வைங்களேன், உடனே டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எரும மாடை மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு. அப்படி நீங்க எத்தனை பேர் அந்த ஏச்சு வாங்குனீங்கன்னு தெரியல, ஆனா நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட பேசுற எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க, ஆனா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாப்பா நீ போய் 2 எரும மாடு வாங்கி விட்டு வேணாம் மேய், அதுக்கு தான் நீ லாயக்கானவன். இல்லை அப்படின்னா ஒரு சாணி சமக்கிறதுக்கு எங்கேயாவது போ அப்படின்னு, இல்லைன்னா டிச்சல்றதுக்கு எங்கேயாவது போ. அவங்க நம்மளை பார்த்த உடனே நம்முடைய படிப்பை பார்த்து, நம்முடைய தோற்றத்தை பார்த்து, நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பார்த்து அவங்க எல்லாம் ஒரு மதில் சுவரை கட்டுவாங்க. இவன் இவ்வளவுதான், இவனால இதான் முடியும், இவன் ஒரு பெரிய ஆளா வர முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், மனிதர்கள் அந்த கட்டி இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டி இருக்கிற மதில் சுவரை உடைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்க பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு மதில் சுவரை கட்டி வைத்திருக்கலாம். உன் பிள்ளை இப்படிதான் ஆக போகுது, உன் பையன் இப்படிதான் ஆக போறாங்க அப்படின்னு, இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலம் இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற எதையுமே காதுல வாங்காத, எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அந்த மதில் சுவரை நீங்கள் என்று தாண்டுகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் எப்படி வாழ முடியும்னா வெற்றியாய் வாழ முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இதுல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. பொதுவாக சிஸ்டேஷன்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அடுத்த ஸ்டெப் எதுவும் வைக்கவே முடியாது. பாருங்க, என்னை இப்படி பேசுறாங்க, அதனால நான் வரமாட்டேன், அதனால நான் செய்ய மாட்டேன், அதனால நான் நிற்க மாட்டேன், என்னால் பண்ண முடியாது. உடனே சோர்ந்து போயிடுறது. நான் அப்படிதான் இருக்கிறேன், நான் அப்படிப்பட்டவ தான், என்னுடைய குடும்பம் அப்படிப்பட்டதான், அப்படி பேசிட்டாங்கல்ல, அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்கல்ல. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் முதலாவதாக நீங்கள் சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிங்காசனத்தில் நீங்க உட்காரணும்னா, நீங்க மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் கட்டுகிற மதில் சுவரை நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க தாண்டணும். ஆமேன் சொல்லுங்கள். நான் அவர்களுடைய மதில் சுவருக்கு வெளியே நின்று அழமாட்டேன். என்ன அவங்க எனக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் நான் சொல்லுவேன், என் தேவனாலே நான் அந்த மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே சுற்றி இருக்கிறவங்க ஒரு மதிலை கட்டி இருக்காங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 28ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பித்து வந்தும் பழியானது இவனை பழிவாங்க பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹலோ, நன்றாய் கவனிங்கள். இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் ஒரு மதில் சுவரை கட்டுகிறார்கள். இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. அவனை குறித்து அவர்களுக்கு தெரியாது. அவனுடைய ஜெபம், அவனுடைய ஊழியம், அவனுடைய வாழ்க்கை எதுவுமே தெரியாது. ஆனா அப்ப நடக்கிறத வச்சு அவங்க ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த நாளில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே அவர்கள் பிரயாணம் பண்ணி வந்த கப்பல் உடைந்து சின்ன சின்ன துண்டுகளை பிடிச்சி எல்லாருமே அந்த தீவில் கரையாடுறாங்க. அந்த தீ ஏற்கனவே தண்ணிக்குள்ள இருந்து ரொம்ப தங்களுடைய உடல் கஷ்டமா இருக்கிறதுனால இப்பொழுது கரையில ஏறின உடனே விறகெல்லாம் போட்டு தீ மூட்டி அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த விறகு ஒன்னொன்னா எரியும் போது அந்த விறகை தூக்கி போடுவாங்க. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விறகை எடுத்து தூக்கி போட்டா, அவன் போடுற அந்த விறகுல ஒரு விரியன் பாம்பு, ரொம்ப விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அவன் அந்த அக்னியில அதை கையை தட்டி போடுறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இதுவரையிலும் அவனை குறித்து தெரியாவிட்டாலும் இப்ப அவங்களா ஒரு மதில் சுவரை கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இவன் தண்ணீருக்கு தப்பு வித்தோம், பாவம் இவனை சும்மா விடல. இவன் பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன். இவன் யாராமோ? கொலைபாதகன். அவருக்கு மேல என்ன பட்டம் சுட்டுறாங்க தெரியுமா? அவர் ஒரு அப்போஸ்தலர், அவரை பற்றி ஒண்ணுமே தெரியாம பட்டம் சுட்டுறாங்க, கொலைபாதகன். அடுத்து சொல்றாங்க, இதற்கு சந்த டவுட்டே இல்லைன்றாங்க.
டவுட்டே இல்லை, இது சந்தேகமே இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் சமுத்திரத்திற்கு தப்பித்து வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அவ்வளவுதான், செத்துருவான்னு ஒரு மதில் சுவரை கட்டிட்டாங்க, போச்சுடா தலை மேல அப்படிதான் ஒண்ணு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை பாருங்க, அந்த விஷப்பூச்சி தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதற்கு அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் திடீர்னு நமக்கு மதில் சுவரும் கட்டுவாங்க, திடீர்னு சிங்காசனமும் கட்டுவாங்க. ஹலோ, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மதில் சுவரை கட்டினாங்க, அடுத்த 2 நிமிஷம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிங்காசனத்தை கட்டிட்டாங்க. ஐயோ, அவனுக்கு ஒன்றும் நடக்காததை பார்த்த உடனே இவன் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபர் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை கணிச்சு சொல்லும் போது, உங்களுக்கு இப்படிதான் நடக்க போகுது, நீ இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நம்பவே கூடாது, அதை நம்பவே கூடாது. இந்த உலகத்திலே நான் சொல்ல போவேனால், மனிதர்கள் கட்டுகிற மதில் சுவரினாலே நிறைய பேர் தேங்கி நிற்கிறார்கள், நிறைய பேர் தேங்கி நிற்கிறாங்க. மனுஷங்க கட்டுற மதில் சுவரை அவங்களால தாண்டவே முடியல, எல்லாரும் என்னை பற்றி இப்படி சொல்றாங்க, எல்லாரும் என்னை பார்த்தா இப்படி சொல்றாங்க, நான் அப்படிதான் இருக்கிறேன் நான் சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காகவே பேசுகிறார். இல்லை, நான் எந்த மனிதர்கள் கட்டுகிற மதில் சுவரையும் நான் எனக்காக வைத்திருக்க மாட்டேன், நான் அதை தாண்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அதை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தானோ, நான் நம்புறேன் நீங்களும் அதே மாதிரி தான். அவங்க கட்டுற மதில் சுவரை பற்றி கவலைப்படாதீங்க, அது வெகு சீக்கிரத்திலே இடிந்து விழுந்து எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் மதில் சுவர் கட்டினார்களோ அவர்களே உங்களுக்காக சிங்காசனத்தை கட்டுற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நான் நம்புகிறேன், மதில் சுவரை கட்டுகிற அந்த மனிதர்களே உங்களுக்கு சிங்காசனத்தை கட்டுவார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை கட்டுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு யார் மதில் சுவரை கட்டுறாங்களோ அவங்க தான் உங்க பிள்ளைகளுக்காய் சிங்காசனத்தை கட்ட போறாங்க. அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்கள் ஆவார்கள். நம்மை குறித்து அவர்களுக்கு சீக்கிரத்தில் வேறு சிந்தை உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டுகிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்னா சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, அவர்கள் பேசுகிறது எதுவும் நடப்பாது, அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சன்பலாத்து, தொபியா, கேஷேன் இப்படிப்பட்ட ஆட்கள் நெகேமியா அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீ கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் இடிந்து விழும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு விரோதமா ஒரு மதில் சுவர் கட்டுறாங்க. நீ கட்டுறது நிக்காதுப்பா, நீ கொஞ்சம் அது ஸ்ட்ராங் இல்லப்பா, இவ்வளோ பெரிய மதில் சுவரை கட்டுறதுக்கு நீ வந்துட்ட, உனக்கு என்ன தெரியும், அது வெகு சீக்கிரத்தில் இடிஞ்சு விழும், ஒரு நரி ஏறி போனா அது இடிஞ்சு விழும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெகேமியா ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணா, நீங்க எத்தனை மதில் சுவர் எனக்கு விரோதமா கட்டினாலும் நான் அதை பார்த்துட்டு சோர்ந்து இருக்க மாட்டேன், நான் என்னுடைய கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். கையை மேல உயர்த்தி, நான் நம்புறேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கட்டி இருக்கிற மதில் சுவர்களை கர்த்தர் இன்றைக்கு தகர்த்து போடுகிறார். நான் நம்புறேன் நம்முடைய கரத்தை பிடித்து கர்த்தர் தாண்ட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறவர்கள் 1000 நெகட்டிவான வார்த்தைகளை பேசி இருக்கலாம், உங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது, உன் பிள்ளைக்கு அப்படி நடக்கவே நடக்காது, இனி சந்தோஷம் உன் காதுகளிலே கேட்கப்படாது. ஹல்லேலூயா. உன் பிள்ளையினுடைய நன்மையை நீ பார்க்க மாட்டாய் என்று சொன்ன அப்படிப்பட்ட மதில் சுவர்களை நான் நம்புகிறேன். இந்த உபவாச ஜெபத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கரத்தை பிடித்து, இல்ல மனுஷங்க கட்டின மதில் சுவரை தாண்டுவதற்கு தேவன் இப்பொழுது பலன் தருகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் என்று எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. இப்ப இடிஞ்சு விழட்டும். சகோதரி, உன் பிள்ளைக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர் இடிஞ்சு விழட்டும். சகோதரா, உன் குடும்பத்தில் விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற, உன்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் கட்டி இருக்கிற, உன்னை குறித்து கட்டப்பட்ட அந்த கட்டி இருக்கிற மதில் சுவர் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே இடிந்து விழுந்து கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுகிறார். உன் கரத்தை பிடித்து, ஓ அவராலே
அவராலே அவராலே அவராலே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பொறுத்திருக்கிற காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பொறுமையாய் உட்கார வைத்திருக்கிறார். அவர்கள் பேசுகிறதை கேட்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா வெகு சீக்கிரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அவங்க கட்டுனதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்க தாண்ட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் எங்களுடைய அம்மா அப்பாவிடத்துல வந்து என்னை குறித்து சொல்லியிருப்பார்கள். சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொன்ன வார்த்தை அப்படிதான். தான் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா வாத்தியாரும் வந்து எங்க அம்மா அப்பாட்ட சொல்ற அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்றேன். இவனை எதுக்கு படிக்க அனுப்புறீங்கன்னு தான் கேட்பாங்க. இவெல்லாம் எதுக்கு படிக்க, இவன் எல்லாம் படிக்க வந்து என்ன எங்களுடைய ஜீவனை எடுக்கிறான், இவனை வீட்டில் வச்சிருங்க, இவனை படிக்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து அந்த சைன் போடும்போதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் மனிதர்கள் கட்டின எல்லா மதில் சுவர்களையும் தாண்டதற்கு கர்த்தர் பலன் தந்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு எல்லாரோடையும் இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும், அந்த நம்பிக்கை வேணும். கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது மனுஷங்க உங்களுக்கு விரோதமாய் கட்டின மதில் சுவர் நீங்க பெருசா தெரியக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசா தெரியணும், தேவன் தான் பெருசா தெரியணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் பெருசா தெரியணுமே தவிர அவங்களுடைய தரிசனம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாய் தாண்ட வேண்டிய இரண்டாவது மதில் சுவர் என்ன அப்படின்னா, நீங்கள் வாசிக்கலாமே, வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்திருந்தான். நீங்கள் அப்படியே 20வது வசனத்திற்கு வாங்க. 19:20. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். ஆமென் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள். யோசேப்பு இங்கே இருக்கிறான். யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்திலையும் தன்னுடைய சகோதரத்திலையும் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அப்படின்னு. உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேல் பொறாமைப்படுகிறார்கள். அவருடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவனை கடிந்து கொள்ளுறாரு. நீ என்ன பார்த்துருக்கிற? நீ பார்த்த சொப்பனம் என்ன? உங்க அம்மாவும் நானும் உன்னை வணங்கணுமா? அந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்து வச்சிருக்கிற, இதை வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற. அப்போ தன்னுடைய சொந்த வீட்டிலேயே தான் பார்த்த சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புது. நானும் பார்த்துருக்கிறேன். நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் நம்புவாங்க, ஆனால் யார் தான் நம்ப மாட்டாங்க சொல்லுங்களேன்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தாங்க நம்ப மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர், சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜெப வீராங்கன்னு, பிரதர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜெப வீரன், நீங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கேட்காம இருப்பாரா, அவங்க ஜெபத்தை கேட்காம இருப்பாரான்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்டு பார்த்தா, ஆமாம் ஆமாம் நீ ஜெபம் பண்ணி எடுத்து தான் கண்ட, உன் ஜெபம் என்ன பண்ணாது, உன் ஜெபம் கூரை எங்கே தாண்ட போகுது, நீ உன் ஜெபம்லாம் கூரையை தாண்டாது, நீ ராத்திரி முழுவதும் இல்லை காலையில் முழுவதும் அந்த சர்ச்சில் போய் உட்காந்து என்னத்தை தான் பண்ணுறியோ தெரில அப்படின்னு நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் மட்டும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன்? நம்பவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ஒரு அவார்டோ இல்லைன்னா ஏதோ ஒன்று ஜெயிச்சுட்டு நம்ம வின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 10 டைம் கேட்பாங்க, நீயாடா, நீயா வாங்கினியா இல்லை எவனாவது பிடிங்கிட்டு வந்துட்டியா, எனக்கு என்னமோ உன் மேலே என்ன இல்லை. ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து நம்மை குறித்து, ஐயோ பிரதர் உங்களுடைய தம்பி இருக்கிறானே, பிரதர் உங்களுடைய அண்ணன் இருக்கிறானே, உங்கள் அக்கா இருக்கிறாங்களே, என்ன பிரதர் அது உங்கள் அக்காவா உங்கள் தம்பியான்னு கேட்டால் அவனா அவளா நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க. அவனுக்கு அப்படியெல்லாம் வராதே, அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே. அப்போ அதான் வேதம் சொல்லுது, நம்முடைய வீட்டாரே நமக்கு சொல்லுங்களேன். அப்பதான் நல்ல செய்தியை கேட்டு நாங்கள் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு போய் பார்த்தா, உன் மனம் திரும்புதலை பற்றி எனக்கு தெரியாது, 1.5 மணி நேரம் மனம் திரும்புதரா. அப்போ அங்கேயே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா மட்டம் தட்டி கிண்டல் பண்ணி உட்கார வைப்பாங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேர் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தங்களுக்கு விரோதமாய் கட்டின மதில் சுவரால் நிறைய பேரை தாண்டவே முடியல. நிறைய பேர் அப்படி, ஆமாம் நான் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு இது இல்லை, என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு போய் அதை செய்யணும், நான் செய்ய மாட்டேன், நான் எதுக்கு போய் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் எதற்காக உபவாசம் இருக்கணும், நான் உபவாசம் இருக்க மாட்டேன், என் வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை, என் வீட்டில் என்ன ஏற்றுக்கிறது இல்லை, என் வீட்டில் என்ன நம்புறது இல்லை, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இந்த யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே இருக்கிற தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இவனை பிடிச்சு கொண்டு போட்டுருவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து தன்னுடைய சகோதரர்கள் சொன்ன அத்தனை மதில் சுவர்களையும் கர்த்தர் இடித்து போட்டு அவனை அந்நிய தேசத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றினார். கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் யார் தெரியுமா? நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு, ரத்த சம்பந்தமான உறவுகள். ரத்த சம்பந்தமாய் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு விரோதமாய் மதில் சுவர் கட்டினாலும் அதையும் தாண்டி நம்மளை வளர பண்ணுகிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நான் இன்னைக்கு நம்புறேன், நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய வீட்டார், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை குறித்து கட்டின மதில் சுவர்களை கர்த்தர் இடித்து போட்டு ஆண்டவர் உங்களை அரையணையில கொண்டு போய் உட்கார வைக்க போறார். சிங்காசனத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறார். எப்படி யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைத்தாரோ அதே போல கர்த்தர் அவர்களுடைய வார்த்தையை அழித்து போட்டு நம்மை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. அதாவது அந்த நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்காக எங்கள் அக்காவுடைய திருமண காரியத்திற்காக அந்த திருமணத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக பேசுறதுக்கு ஒரு 4 பேர் எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க. அப்போ எங்களுடைய சொந்தத்தில் இருக்கிற ஒரு 4-5 பேர் அதை பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நான் அன்னைக்கு சின்ன பையன் தான், ஆனாலும் கொஞ்சம் துடுக்கா பேசுறது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை நான் அது முன்னாடி பேசிட்டேன். இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமே அப்படின்னு பேசின உடனேயே எங்கள் வீட்டில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ன பார்த்து, ஆமாம் கொஞ்சம் வாயை மூடிட்டுரு, உன் தலையெல்லாம் என்னடா தலை அப்படின்னா மண்டையில் மசாலா இருக்கான்னு கேட்பாங்கல்ல, மண்டையில் ஃபுல்லாக களிமண் தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ ஒன்றும் ஆலோசனை சொல்ல வேண்டாம், நீ ஒன்றும் எங்களுக்கு ஐடியா சொல்ல வேண்டாம், உன்னுடைய தலை சாணி சுமக்கிற தலை, அதுக்கு தான் லாயக்கு, உன் மண்டையில் எந்த மசாலாவும் இல்லை, நீ போயிரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நான் வெட்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து வந்தேன். அதை அந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியல. ஆனால் நான் நம்புறேன், அப்படி மண்டையில் மசாலா இல்லை, நீ உனக்கு என்ன தெரியும், இந்த தலை தாணி துமக்கிற தலை அப்படின்னு சொன்ன எல்லா சொந்தங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதித்து கர்த்தர் ஊழியத்தை கொடுத்து அதை தாண்ட பண்ணி கர்த்தர் சிங்காசனத்திலே உட்கார வைத்திருப்பாரே. ஆனால் நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட அந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரா? கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரா? அப்ப அந்த மசாலா இல்லாத தலையில தான் கர்த்தர் ஞானத்தை வைக்கிறார். அந்த சாணி சுமக்கிற தலையில தான் கர்த்தர் தரிசனத்தையே வைக்கிறார். என் ஆண்டவருக்கு ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரே தெய்வம் நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம். அவர்தான் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். சோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கட்டின மதில் சுவரை தாண்ட அவரே பலன் தருவார், கர்த்தரே பலன் தருவார். அதனால கூட பிறந்தவங்க இப்படி சொல்றாங்களேன்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. கணவன் தான் சில நேரத்தில் நமக்கு எதிரியா இருப்பார், மனைவி தான் சில நேரத்தில் எதிரியா இருப்பாங்க, அம்மா அப்பா தான் எதிரியா இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கர்த்தர் சமூகத்திலே அழுகிறதற்காக பயன்படுத்திக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரை நெருங்கிறதற்கும் ஆண்டவரை நேசிக்கிறதற்கும் ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுக்கு தான். உங்க மனசை காயப்படுத்துற எல்லாத்தையுமே நீங்க எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தேவனோட நெருங்கிறதுக்கு பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரு சீக்ரெட் அதுதான். ஆண்டவருடைய பிள்ளையே, எந்த இடத்துல நான் காயப்பட்டாலும், எந்த இடத்துல மனசு கஷ்டப்பட்டாலும் அதை ஆண்டவரோட நெருங்கிறதுக்கு நான் அதை பயன்படுத்திடுவேன். ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். யாராவது ஒருத்தர் மனசை வருத்தப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நேரம் போய் பலிபடத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு, ஆண்டவரே அவங்க எல்லாம் மாயதான், அவங்க என்னை வருத்தப்படுத்திட்டாங்க, ஆனா இது வரைக்கும் இவ்வளோ தப்பு பண்ணி என்னை ஒரு நாள் கூட நீங்க வருத்தப்படுத்தவே இல்லையா ஆண்டவரே, நீங்க எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரே. என்னுடைய மனதிலே வருகிற என்னை கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் இன்று வரையிலும் இப்படிதான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை யார் வருத்தப்படுத்தினாலும் உங்க மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதை உங்களுக்கு துக்கப்படுத்துவதற்காக கர்த்தர் அனுமதிக்கல, அது ஆண்டவரோட நீங்க நெருங்குறதற்காக கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. வேதாகம கல்லூரியிலேயே நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது எல்லாரும் என்னை ஒரே ஒருத்தனை ஒதுக்கினார்கள். மொத்த
மொத்த ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அவங்க மொத்த பேரால் நான் ஒரே ஒருத்தன் ஒதுக்கப்பட்டேன். ஆனால் அந்த மொத்த பேரும் எனக்கு விரோதமாக ஒதுக்கப்பட்டு தனி ஒரு ஆளாக இருக்கும்போது பெருமைக்காக சொல்லலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரவு 10 மணிக்கு மொட்டை மாடியில் போய் வெறும் சிமெண்ட் தரையில் முழங்கால் படிட்டு, அதுவும் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே, அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே, அவங்க முன்னாடி ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவங்க எல்லாரும் என்னை வெறுக்கும் போது ஆண்டவருடைய அன்பு எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன ஆற்றுறது, அவர் என்ன தேற்றுறது, ஐயோ ரொம்ப பெருசா தெரிஞ்சு. அதனால அப்படியே புகழ்ந்து 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 அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவேன். துக்கத்தினால கண்ணீர் விட மாட்டேன், ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுவேன். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு என் தலையின் மேல் கிரீடமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால உங்களை ஒதுக்கும் போது, உங்களை பகைக்கும் போது, உங்களை வருத்தப்படுத்தும் போது, உங்களை தனிமைப்படுத்தும் போது நீங்க அதையெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க? ஆண்டவரை நேசிக்கிறதற்கு, ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு, ஆண்டவரை புகழ்றதுக்கு அதை பயன்படுத்தணும். கணவனார் காயப்படுத்திட்டாரா, உடனே ஆண்டவரத்தில் போய் சொல்லணும், ஆண்டவரே உங்களை மாதிரி நல்லவர் யாருப்பா இருக்கா. மனைவி வருத்தப்படுத்திட்டாங்களா, உடனே ஆண்டவரத்தில் போய் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் அவ மனைவி தான் ஆண்டவர், என்னதான் இருந்தாலும் அது கணவன் தான் ஆண்டவர், என்னதான் இருந்தாலும் அது மண்ணு தானே, அது என்னை வருத்தப்படுத்த தான் செய்யும். ஆனா நீங்க என்னை வருத்தப்படுத்தாத தெய்வம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, எல்லாரும் தாண்டணும். எதை தாண்டணும் அப்படின்னா, நம்முடைய உடன் பிறப்புகள், நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மை குறித்து எது சொன்னாலும் அதை ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, எல்லாருமே தாண்டணும். ஆமென். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் இருதயத்தின் அகங்காரத்தை, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். அவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கூட பிறந்த சகோதரர்கள் இந்த தாவீதை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க பாருங்களேன். தாவீது கேட்கிறான், அந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும், நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சு கேட்கும்போது அங்க இருக்கிற மற்றவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க, மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்துட்டாங்க. ஆனா இவன் கூட இருக்கிற அண்ணன் தம்பிக்கு தான் தெரியும், நீ யாரு, நீ யாரா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, எங்க வீட்டிலேயே நீ கடைக்குட்டி, எங்க வீட்டிலேயே இருக்கிறதுலே சின்ன பையன், நாங்க சாப்பிட்டு தட்டை வச்சா எடுத்துட்டு போய் கழுவி வைக்கிறவன் நீ இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் பண்ணி இவ்வளவு பெரிய பாடி ஃபில்டரா நீ நின்று இருக்கிறோம், அவனை பார்த்து நாங்களே பயந்து நின்று இருக்கிறோம், நீ என்னடா இன்னைக்கு பண்றது அப்படின்னு சொல்லி யாருமே திட்டல. இவங்க அவ்வளவு திட்டுறாங்க பாருங்க தாவீதை. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க அறிவோம், வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறா அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது அதை காது கொடுத்தே என்ன பண்ணல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, முகாந்திரம் இல்லையா, ஏற்கனவே கேட்டது போலவே இன்னொருத்தர் இடத்துல போய் கேட்கிறார். அப்படின்னா தாவீது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தனக்கு விரோதமாய் கட்டின மதில் சுவர் அவன் என்ன பண்ணிட்டான்? சத்தமா சொல்லுங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஆமா, நான் நல்லா இருக்கிறது இவங்களுக்கு எங்க பிடிக்க போகுது. அங்கேயே ஒரு மனசுக்கு கஷ்டமாகி சோகமாகி, என்ன இவ்வளோ கேவலமாக எங்கள் அண்ணன் பேசிட்டானே, இவ்வளோ மனசை கஷ்டப்படுத்திட்டானே, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்மளா இருந்தால் கோச்சிட்டு வந்திருப்போம். இவங்கள்ட்ட வாழ முடியாது, இவங்கள்ட்ட ஒன்றும் செய்ய முடியாது, இவன் இருக்கிற வரைக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டான்ப்பா, இவன் இருக்கிற வரைக்கும் நான் சைன் பண்ணவே மாட்டான்ப்பா, இவன் பொறாமப்பட்டே நம்மளை கொன்றுவான்ப்பா அப்படின்னு நம்ம இப்போ பாருங்க. இந்த சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போதே பார்த்துங்க, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்துச்சுன்னா தம்பியை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுலாமான்னு கேட்டால் அண்ணங்காரன் கையை தூக்கிட்டு, தயவு செய்து விடுங்க, நமக்கு தொந்தரவு முடிஞ்சிடும் அப்படின்னு. அண்ணனை கொண்டு போய் விட்டுலான்னு பார்த்தா தயவு செய்து விடுங்க. இன்னைக்கே பாருங்க, சின்ன குழந்தைங்களே அது அவங்களுக்கு உருவாகுது. அப்போ பெரியவன் ஆகும்போது நிறைய பேருக்கு ரொம்பவே ஆகுது. அதனால நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் உங்களுக்கு விரோதமாக என்ன பேசியிருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணி உங்கள் மனதை அழுத்தியிருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் வச்சு நான் அதை திரும்ப கொண்டு வரவே மாட்டேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் அவன் சொல்கிற மாதிரி தான் நடக்குது பாஸ்டர், அவன் என்னை குறித்து கெஸ் பண்ணுறது மாதிரி தான் நடக்குது, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்ப, நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து நிற்ப, நீ எல்லாத்துலையும் ஃபெயிலியர் ஆவ, நீ எதையுமே சம்பாதிக்க மாட்ட அப்படின்னு எங்கள் அண்ணன் தம்பி என்னை குத்தி காமிச்சிட்டே இருக்கிறான். நீ என்னத்தை பெருசாக சம்பாதிச்ச, என்னத்தை பெருசாக வாழ்ந்துட்ட அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறான். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை நினைச்சு கஷ்டப்படலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னுடைய சொந்த சகோதரர்கள், உன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட அந்த மதில் சுவரை தாண்டதற்கு கர்த்தர் சீக்கிரமாய் பலன் தருவார். அவர்
அவர்கள் சொன்னது அல்ல. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை சிங்காசனத்திலே கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் போதே அது உடைஞ்சு போகட்டும். ஹல்லேலூயா. இனி அந்த வார்த்தையை குறித்து மனம் கலங்க மாட்டேன், மனம் பதற மாட்டேன், மன வருத்தப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இரத்த சம்பந்தமான உறவுகளுடைய பேச்சுகளை கர்த்தர் இப்பொழுது இல்லாமே பண்ணுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உனக்கு ஒரு கிரீடம், அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு உயர்வு, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த கிஃப்டை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, கர்த்தரே உங்களுக்கு தருவாராக. ஆமென். இன்று அவர்கள் சொல்லுகிறது போல நடக்கலாம், ஆனால் வருகிற நாட்களிலே அப்படி நடக்காது, அப்படி நடக்காது. கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா தூக்கி எடுப்பார். ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் சொன்னேன், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு விரோதமாய் உருவாக்கி வச்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாண்டணும். நம்பர் 2, ரெண்டாவது, நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் நமக்கு விரோதமாய் கட்டி வச்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க, தாண்டணும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சேர்ந்து, அதற்கு அவன், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாராயிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவனுடைய இருதயம் மகிழும், நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள். அதுக்கு 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீங்க 10வது வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்பாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதுக்கு பின்பாதாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையினையும் செவிடனையும் பார்வை யார், கர்த்தராகிய நான் அல்லவோ. கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த மோசே ஆண்டவர் மோசையை கூப்பிடுறார். 40 வருஷம் அவனுடைய சோதனை காலம் முடிஞ்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் போய் மோசையை சந்திச்சு, இந்த மாதிரி என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு தலைவன் எனக்கு வேணும், அதுக்கு ஒன்னதான் நான் நியமிச்சிருக்கிறேன், நீ அந்த ஜனங்களை நடத்திட்டு போனா ஆண்டவர் கூப்பிடுறாரு மோசையை. மோசை என்ன பண்றாரு அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். நீ ஏன் வரமாட்டேன்னு கேட்டா என்ன சொல்றான் அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு திக்குவாய் அப்படின்றார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ திக்குவாய் மந்தனாவும் சொல்ற இல்ல, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவோ, எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு விடுதலையாக்க தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆனாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு சித்தமான யாரையாவது ஒருத்தரை அனுப்புங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்றாரு. அப்போ இந்த இடத்துல மோசே தன்னுடைய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விடாதபடி அவனுக்கு அவனே என்ன பண்ணிடுறான் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, மற்றவங்க நமக்கு விரோதமா கட்டுறது கூட பரவாயில்ல, நம்ம நிறைய பேர் பெரிய கான்கிரீட் போட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம், எவனுமே இடிக்காத மாதிரி, யாருமே இடிக்க முடியாது. அவ்வளவுதான். எத்தனை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் இவ்வளோ கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே நான் எங்க பாஸ்டர், நானாவது போயாவது, நமக்கெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்கெல்லாம் நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம தலையெழுத்து அவ்வளோதான், அவ்வளோதான், நமக்கு அந்த ஆசையெல்லாம் போச்சு. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், குடும்பத்தில் நல்லா இருக்கணும், கார் வாங்கணும், எல்லா ஆசையும் எனக்கு போச்சு, சைன் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு போச்சு. அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லிட்டு அந்த பக்கம் போய் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு இடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மற்றவங்க சொந்தக்காரங்க கட்டினது இடிக்கிறது இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கட்டினது இடிக்கிறது, முதல்ல எதை இடிங்க, உங்களுக்கு நீங்கள் கட்டின மதில் சுவரை முதல்ல இடிச்சிருங்க. உங்களை குறித்து நீங்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க, என்ன கட்டி வச்சிருக்கிறீங்க, என்ன நினைச்சு வச்சிருக்கிறீங்க? இல்லை, உங்களை தான் நான் அடிக்கடி சொல்றேன், உங்களை குறித்து மற்றவர்கள் நினைக்கிறதை விட நம்மை குறித்து நாம் தான் என்ன பண்ணணும்னா, ஏன் அப்படின்னா நம்மை குறித்து நம்ம நினைக்கிறது இல்லை, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலே, என் கூட இருக்கிற கர்த்தர், என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவரால் எதை வேண்டும் என்றாலும் என்ன பண்ண முடியும்னா மாற்றமே முடியும். மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே உண்டு பண்ணுகிறது தான் மிகப்பெரிய ஆபத்து. எதையுமே நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்ற ஒரு நினைப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லவே இல்லை. கர்த்தர் எப்போ வேண்டும் என்றாலும், ஒரு மனிதனை எப்படி வேண்டும் என்றாலும் என்ன பண்ணுவார்,
சத்தமா சொல்லுங்க. மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? திடீர்னு பார்த்தா சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த மனிதரை இல்லை அந்த நம்பரை பார்த்தா, நான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னையே சொல்கிறேனே, நான் எல்லாம் ஒரு 9th 10th படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியா ஓனா மாதிரி அப்படியே லீனா கருப்பா பல்லெல்லாம் வெளியே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அகோரமா, பார்க்குறவங்கெல்லாம் இருட்டில் பார்த்தா பயப்படுற மாதிரி அப்படி ஒரு தோற்றம். அப்போ அந்த காலத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம எல்லாம் இனி எப்படி, நம்மளெல்லாம் மற்றவங்க பார்க்குற அளவு கூட நம்ம இல்லையே அப்படின்னலாம் யோசிப்போம். ஆனால் நாட்கள் தாண்ட தாண்ட ஒரு வயது வரும்போது நம்முடைய சரீரத்தில் அந்த வறுமையெல்லாம் மாறி நல்ல சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டு அப்படியே புஷ்டியாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. நம்ம கூட நிறைய பிள்ளைங்களை சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா ஓனாங்குஞ்சு மாதிரி இருக்குது இது அப்படின்லாம் சொல்லுவாங்கப்பா. ஓனாங்குஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். 5-6 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அன்னைக்கு பார்த்தா இப்படி இருந்துச்சு இந்த பிள்ளை, இன்னைக்கு பார்த்தா எப்படி எவ்வளோ அழகாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம்ல. அப்போது நான் சொல்கிறேன், ஒரு 2-3 வருஷத்தில் இல்லை ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு மனுஷனுடைய தோற்றத்தையே ஆண்டவரால் மாற்ற முடியும் அப்படின்னா ஏன் நம்மளால் செய்ய முடியாது? அப்புறம் ஏன் உங்களை குறிச்சே நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இது நிரந்தரமாயிரும், நான் இப்படி தான் இருப்பேன்? இல்லவே இல்லை. ஆண்டவர் எந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் உங்களை எப்படி வேண்டும் என்றாலும் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. நீங்கள் உங்களை குறித்து தாழ்வாய் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை குறித்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிறந்த எவரும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எவரும் தாழ்வாய் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு அவர் யாருன்னா, அப்பா இல்லாம இருக்கீங்களா? உங்களுக்கு அவர் அப்பா, அவர் உங்களுக்கு அப்பா. நான் சொல்றேன், ஏசு அப்பான்னு தான் நம்ம கூப்பிடுறோம். அப்ப ஏன் நம்ம அப்பா இல்லைன்னு நம்ம போய் அவங்க நம்ம வந்து நின்றுட்டு இருக்கணும்? நமக்கு எது இல்லையோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், ஏசப்பாவை சொந்தமா வச்சிருக்கிற ஜனங்கள், எதை குறிச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை குறிச்சு நீங்க தாழ்வாய் சொல்லுங்க. நான் உண்மையில ஆண்டவருடைய பிள்ளைகளை சொல்றேன், எனக்கு எது இல்லைன்னாலும் என்னை குறிச்சு ஒரு குறைவான எண்ணம் எனக்கு வராது. ஏன் அப்படின்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் கிடைச்சிருக்காரு, கர்த்தருடைய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை விட உலகத்தில் விலையேற பெற்றது எதுவுமே இல்லை. நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி என்ன வந்தாலுமே அந்த ரட்சிப்புக்கு ஈடா ஏதாவது இருக்கா? நான் இந்த உலகத்திலேயே அடைய வேண்டிய, கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பணம் கொடுத்து சொத்தை கொடுத்து கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல வர்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அதனால நம்ம தாழ்வாய் நினைக்க வேண்டிய அவசியம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. இங்கே கண்ணை மூடுனா நம்ம வந்து பொன் ரோட்டில் நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை இப்போவே முன்குறிச்சிட்டாரு. யானை இருந்தாலும் 1000 ஒன்று, செத்தாலும் 1000 ஒன்றுன்ற மாதிரி நம்ம இருந்தாலும் 1000 ஒன்று, செத்தாலும் 1000. நிறைய பேருக்கு வாயில் வரவே மாட்டேங்குது. நானா பாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குல்ல. நான் வேஸ்ட் பாஸ்டர், நான் யூஸ்லெஸ் பாஸ்டர். நான் சொல்கிறேன், இல்லவே இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் யாருன்னா விசேஷமானவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரனை விட நீங்கள் ஸ்பெஷல். அதனால தான் அவங்கள அந்த ரத்தம் தொடாம உங்களை அந்த ரத்தம் தொட்டிருக்கு. கர்த்தருடைய விலையேற பெற்ற அந்த ரத்தம் நம்மளை தொட்டிருக்குமே, ஆனால் நம்ம ஸ்பெஷலாக இருந்ததுனால மட்டும்தான் அந்த பிளட் நம்மளை தொட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால் இப்போ ஒன்றை நீங்கள் இடிக்கணும். என்ன இடிக்கணும் அப்படின்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய, திரும்ப திரும்ப சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவர் நினைச்சார்னா எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணுவார்னா மேன்மைப்படுத்துவார். ஸோ என்னை குறித்து நான் ஒரு மதில் சுவரை என்ன பண்ணக்கூடாது, கட்டவே கூடாது. நான் ஒருவேளை பாவியாக இருந்தாலும், நிறைய தவறுகளை செய்து நான் அப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்தாலும், இன்னைக்கு நான் ஆண்டவரத்தில் வந்துட்டேனே, என்னை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல். சொல்லுங்க, நான் விசேஷமானவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசேஷமானவர், நான் விசேஷமானவர். ஹல்லேலூயா. இவங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலே என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களை குறித்து ஒரு மைனஸை நீங்கள் எப்பவுமே உருவாக்கிடவே கூடாது. அதில் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப காலைப்பட்டத்தில் ஜோஷுவா கேட்குறாரு, இது ரொம்ப கடினமான இடமாச்சே, நீங்கள் எப்படி போய் அவங்களெல்லாம் துரத்திடுவீங்க அப்படின்ற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு 40 வயசில் இருந்த பலன் இப்போ 80 இருக்குது. 80 இயர்ஸ். அவர் அன்னைக்கு 40 வயசில் பலனாக இருந்தார். 40 வயசில் என்ன கொடுத்தாலும் அவர் செய்வார்.
அவர் ராஜ்யங்களை மேற்கொண்டார். இப்ப 80 வயசாச்சு, 40 இயர்ஸ் தாண்டிருச்சு. 40 வயசுல இருக்கிற பலன் 80 வயசுல இருக்குமா? ஒரு வருஷம் தாண்டினாலே அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியுது. ஆனா காலேப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல 40 வயசுல இருந்த அதே பலன் இப்போ என்கிட்ட இருக்குது. அதனால என்கிட்ட அந்த மலை நாட்டை கொடுங்க, அங்க இருக்கிற அத்தனை ஜாதிகளை நான் துரத்திட்டு அதை நான் ஆண்டு கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய அழகு என்ன அப்படின்னா, நம்மை குறித்து நம்ம தவறா கோட்டை கட்டிடக்கூடாது, தவறான காரியங்களை கட்டி எழுப்பக்கூடாது. சரி, ஓகே, என்ன பண்றது, நம்ம மண்ணு, நமக்கு அந்த மாதிரி பலவீனங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ரைட், ஓகே. ஆண்டவர் நம்மை கொண்டு ஏதாவது செய்வார், ஏதாவது செய்வார். அதான் ஒரு சாதாரணமான ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு குப்பை தொட்டியில போடுற அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரே ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்படுமையானால், அவருடைய ரத்தத்தினால உருவாக்கி கண்ணு காது எல்லா அவயவங்களையும் தந்து நம்மளை வச்சிருக்காருன்னா, நம்மளை ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் உருவாக்கிடுவாரா? உங்களை ஒரு நோக்கம் இல்லாம உருவாக்கிறாரா? நான் வேஸ்ட், நான் யூஸ்லெஸ் சொல்லாதீங்க. இல்ல, உங்களை தாழ்மைப்படுத்துவது தவறல்ல. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்ந்து போகிறது பிரச்சனை இல்லை. உங்களை குறித்த ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் இறங்குவது தவறல்ல. ஆனா ஒரு நாள் உங்களை குறித்த ஒரு நெகட்டிவை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க கட்டி எழுப்பிடவே கூடாது. அதற்கு அப்படி ஒரு பில்டிங் போட்டுட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அடுத்தவன் கட்டுறதை இடிச்சிடலாம், ஆனா நீங்க கட்டுறதை நீங்க தான் இடிக்கணும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க வாயிலிருந்து இனி அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இருக்காங்க. நிறைய பேர் அது பெருமிச்சு விட்டு தான் சொல்லுவாங்க, என்னமோ கிடக்குறேன், எதுக்கு வாழ்றேன்னு நினைச்சு வாழ்றேன், எதுக்கு இருக்கிறேன்னு நினைச்சு நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கேன், ஆண்டவர் கிருபையில என்ன நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் வேணும். இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்கு நீங்களே கட்டின அந்த சுவர்களை எல்லாம் கர்த்தர் உடைக்க போறாரு. எல்லாம் தாண்டி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இதுலடா வாழ்க்கை, உனக்கு ஒரு சிங்காசனத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ உன்னை குறித்து ஏன் நீ குறைவாய் நினைக்கிறாய்? உன்மேல் நான் வைத்த திட்டம் பெரிய திட்டம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் மேலான நினைவுகள். கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு மேலான நினைவு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி நின்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். உம்மாலே, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். நான் சேனை, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நமக்கு முன்பாய் கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு மதில் சுவர்களை அவருடைய கரத்தை பிடிச்சு நம்மை தாண்ட பண்ணி சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற நாள் சீக்கிரம் வரும். தகப்பனே, பரலோக ராஜாவே, நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒன்று கூட தரையில விழாதபடி எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்க கையை நீட்டி, எங்க மடியை நீட்டி, ஆண்டவரே உங்களிடத்துல இரக்கமா கேட்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் வம்சத்திற்கும் ஓ ஆம் என்றும் ஆமென் என்றும். எந்த ஊர்ல இருந்து இது கேட்டாலும், எந்த நாட்டில இருந்து இதை கேட்டாலும், ராஜா ராஜா, இந்த உபவாச ஜெபத்துல சொல்லப்படுகிற அத்தனை வாக்குத்தத்த வசனங்களும் இந்த பிரேயருக்கு அட்டெண்ட் பண்ற அத்தனை குடும்பத்துக்கும் இருக்கணும் ஆண்டவரே. அவங்க எங்கிருந்து இதுல கேட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றும். நான் மதிலை தாண்ட பண்ணுவேன். எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாண்ட முடியாத நிறைய மதில்கள் இருக்குதுப்பா, பயப்படுத்திட்டு இருக்குது. கண்டிப்பா இதை தாண்ட முடியாது, எனக்கு பலன் இல்லைன்னு நின்று இருக்காங்க. ஆனா இந்த உபவாச ஜெபம் உங்க ஆண்டவரை நீங்க அவங்க கையை பிடிச்சது மாதிரி ஒரு பலனை கொடுத்து, ஒரு கிருபையை கொடுத்து, ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஜெபம் முடியும் போது, இந்த ஜெபம் முடியும் போது அவங்க அந்த மதிலை தாண்டி இருக்கணும். அவங்களுக்கும் விரோதமாய் பயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மதிலை தாண்டி அவங்க போய் நிக்கணும்ப்பா. எங்க இரக்கமாய் எங்கள் மேல், எங்கள் திருச்சபையின் மேல் இரக்கமாய் இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க மகிமை முழுவதுமாய் எங்களை தாங்கட்டும். உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.